சைக்கோ கில்லர் வீடியோ கண்டுபிடிச்சா வாங்க வந்து பார்க்கலாம். என்ன இது இத்தனை லாக் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இது ரொம்ப மோசமானா இருப்பான் போலயே. சரி திறந்துலாம் வாங்க. மக்களே இங்கதான் அந்த கட்டை இருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம். போலீஸ் நீங்க எங்க? நீங்க என்ன இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இன்சூரன்ஸ் வர சொல்லிருக்கா? இதெல்லாம் ஒரு மாதிரி டேஞ்சரஸான ஏரியா. ஒரு இந்த இடத்துல போலீஸ் அப்ரூவ் பாயிண்ட் வந்து தான் இங்க வரமே. நாங்க சிலிகான் ரிப்போர்ட்டர்ஸா? இப்படி ஒரு பேரையே கேள்விப்பட்டது இல்லையே நானு. ஆனா இப்ப யூடியூப்ல கூட போட்டு பாருங்க. நாங்க தான் எல்லாமே இது ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணுவோம். எங்க அப்ரூவல் காட்டுங்க. அப்ரூவல் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரிங்க பேக்ல இருக்கு. ஒல்லியால வச்சிருப்பானுங்களோ? தம்பி வேண்டாப்பா விடுப்பா. ஏன் போலீஸ்? ஒன்றும் இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்ல. நானும் உள்ள வரேன் வாங்க. சரி எதுக்கும் சேஃப்டிக்கு நானும் வரேன் வாங்க. தம்பி நீ கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கட்டையில எடுத்துட்டு போலாம். என்னடா இது பூட்டு வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பூட்டை நான் போட்டது. என்னடா தானா திறந்துருச்சு பூட்டு. தம்பி கேமரா வந்து எடுக்கிறதா வந்துக்கோங்கப்பா. இங்கே எப்படி எடுத்துக்கோங்க. சரி வாங்க போலீஸ் போகலாம். புறப்பட்டா அட என்னடா தள்ளவே முடியல. அட என்ன போலீஸ் ஆச்சு? தள்ள முடியல தம்பி. சொல்லிக்கோ ஒரே நிமிஷம் சொல்லிக்கோ. இருங்க நான் முதல்ல போறேன். என்னடா இந்த இடத்துல ஒரு மாதிரியா இருக்கு. நான் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. தம்பிங்களா இந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரும் தனியா போயிடாதீங்க. எல்லாரும் போய் இங்கே முன்னாடி நின்று வீடியோ எடுத்துட்டு எல்லாரும் கிளம்பிடுங்க. சரிங்களா? சரி போதும். நம்பி வேற வந்தாங்க. இன்னும் பண்ணுறது டே இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன சவுண்டு கேட்குது? என்ன சவுண்டு? டே தம்பிங்களா கண்டிப்பா இந்த அவங்க சொல்றதுல உண்மைதானா? நீ வாங்குற டக்கு வாங்குற தலை வர முடியுமா? முடிச்சு நம்ம கதை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த எல்லாரும் சொன்னது உண்மைதானாடா? ஐயோ இவங்களை வேற தெரியும். இவங்க இருக்க நான் சொன்னது தெரியும். நான் வேற வந்துட்டேனே. நம்ம சாவி இங்கேயே முடிச்சு அவ்வளோதான் நம்ம கதை. உங்களுக்கு இந்த வீட்டோட உண்மை தெரியுமா? இந்த வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு குடும்பம். எல்லாரும் சொன்னது உண்மைதானா? இந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பையன் 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 2 பசங்களும் ஒரு சைக்கோ கில்லரால் கொலைன்ட்டு இருந்திருக்கானுங்க. அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா அந்த சைக்கோ கில்லர் வந்து அவனை துரத்துறதுனால அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சும் போது அந்த சைக்கோ கில்லர் அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட்டான நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸில் உண்மைதான் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்க ஆவி சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைதான் போல. எனக்கு ஒரு டவுட்டு. அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் செத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ஏன்னா எல்லாமே அப்போ நான் இது மந்திரம் தான் நினைக்கிறேன். ஏன்னா 1 வருஷத்துலேயே அந்த ஆத்மா போயிட வாய்ப்பு இருக்கு. 1 வருஷத்துல ஆத்மா போயிடுவான். வீடு எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்றாரு? நம்ம வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு போலீஸ் இப்போ என்ன பண்றாரு? இப்போ நம்ம என்ன பண்றது? போலீஸ் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அது எனக்கும் தெரியல. டே கேமரா ஆஃப் பண்ணி தரோடா. ஏன்டா இந்த நேரத்துல கேமரா எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இல்லை என் ஃபோன் எடுத்து யாராவது மேலதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணிப்பாங்க. சிக்னலாக கிடைக்க மாட்டேங்குதுப்பா. அப்புறம் பேய் வீட்டுக்குள்ள வந்து எப்படியா சிக்னல் அந்த இவன் வீட்டுக்குள்ள வந்து எப்படியா சிக்னல் கிடைக்கும்? அது ஏதோ ஒன்று. என்னப்பா ஏதோ வெளிச்சம் வருது. மர்மத்தோட கேவலம். இந்த லைட் எரிஞ்சு ஆஃப் ஆச்சுல. அந்த லைட்டை போட்டு போற தம்பி. போலீஸ் போலீஸ் எதுக்கு கேமரா ஆன் பண்ணு? ஆன் பண்ற கேமரா. போலீஸ் என்னடா அங்க பாருங்க.
இது வயிறுல உச்சா வந்து யாரே நைட் அடிக்காதீங்க. நீ யாரு நீ யார் உங்க பசங்க எங்க அதெல்லாம் நீ சொல்லணும் இப்ப எவரே சொன்னே தம்பி தம்பி வெய் போட்டோ எடு லைவா லைட் டெலிகாஸ்ட் ஏய் தம்பி முதல்ல அந்த பேய் போட்டோ எடுங்கடா போலீஸ் அந்த பேய் காணும் போலீஸ் போடா டேய் எங்கடா போச்சு அந்த பேய் இத்தனை இங்க தான் போச்சு போலீஸ் நம்மளை சுத்திட்டு பின்னாடி பின்னாடி போலீஸ் இப்போ அந்த பேய் காணும் பாருங்க என்னடா இது இப்படி ஒரு ஆபத்தான வீட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டோமே நம்ம கதை முடிச்சிட்டு அப்பா அப்படி நம்மளால தப்பிக்கவே முடியாது குழந்தைங்க குழந்தைங்க சார் யாவது பாட்டி விட்டீங்க எங்கடா குழந்தைங்க இருக்குங்க அங்க பாருங்கடா 2 குழந்தைங்க கூட விளையாண்டு இருக்குதுங்க தம்பிங்களா யார் போய் இங்க கொண்டு வந்து விட்டா ஏதோ பேய் ஏதோ ஒரு அண்ணா வந்து கூட்டிட்டு அம்மா எங்கடா போனாங்க அம்மா மேல அப்பா கீழே கண்ணு தெரியாதா என்ன சொல்றானுங்க தம்பி உங்க அம்மா எங்கடா அம்மாவா மேல ட்ரின்னு கழிஞ்சிட்டாங்க நீடா ட்ரின்னுக்கு சுட்டாங்க என்னடா வளர்றானே உனங்க கை சாடுங்கடா ட்ரோன் குசுடானுங்க தம்பி ஒன்னு சொல்லுங்கப்பா டேய் இந்த மர்மமான வீட்டுக்குள்ள இப்படி ஒரு லூசு பசங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா யாரா நீ அட யாரா நீ உனக்காக ஒரு தம்பி மாதிரி இருக்கிற பாருங்க திரும்பி லைட்டா அவன் தம்பி இப்ப நான் தான்டா இங்கிலாந்து தளபதி எது இங்கிலாந்து தளபதியா என்னடா சொல்றா இளைய தளபதி கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி இதுல இந்தியா தளபதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது யாரா இந்த முட்டாள் எங்க இருக்கிறவன் வந்துச்சு எதை இங்கிலாந்து தளபதி இவன் இங்கிலாந்து தளபதின்றான் இவன் ஆப்பிரிக்கா தளபதின்றான் நான் இந்தியா தளபதி சொன்னேன் போலீஸ என்னடா எப்படா தம்பி இந்த மாதிரி லூஸ் பசங்களை வச்சுட்டு வீடியோ எடுக்கிற ஏய் அங்க பாருங்கடா லைட் ஆஃப் ஆகி எரியுது பாருங்கடா டேய் ஏய் ஆமா ஏய் நான் இன்சிடென்ட் ஏய் நான் இன்சிடென்ட் எப்படி இந்த லைட் அதான ஆஃப் ஆகி எரியுது டேய் என்னடா இது பெரிய போயிடுச்சு என்னடா இந்த வீட்டுக்குள்ள ஒரே மர்மமா இருக்கு போடா ஒரு வீட்டுக்குள்ள வந்து மாட்டினா என்னடா பண்ண போறது சரி ஏய் இப்ப என்னடா பண்ண போறது சாப்பாட்டுக்கு வழி இல்ல கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருந்தே சாக வேண்டியதுடா இருங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கு ஆனா இன்னைக்கு அதை யார் பண்ணி சாப்பிடுங்க தம்பிங்க அந்த பசங்களையும் கூப்பிடுங்கடா அவனுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் சார் தம்பிக்கே காணோம் நீங்க என்ன தம்பின்னு சொல்லிட்டீங்க